ஹாய் வணக்கம் மக்களே. நம்ம மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிங்க. நல்லெண்ணெய் சூடானோன்னே கொஞ்சம் கடுகு, வெந்தயம் இதை போட்டுட்டு தாளிப்புக்கு கொஞ்சம் வடகமும் போட்டுக்குங்க. மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் வடகம் போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குங்க. ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் ஒன்றை போல் சேர்ந்து வதக்கி விட்டுங்க. இந்த எண்ணெயிலே வதக்கும் போது கலர்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. புளியை கரைச்சி இந்த வதக்கிறதுல ஊற்றிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுருங்க. 2 ஸ்பூன் மிளகாய் பொடி நான் போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவோ நீங்கள் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் இந்த கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க, கட்டி எதுவும் இல்லாமல். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். மீன் குழம்பு நல்லா அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போட்டும் நல்லா கொதிக்கட்டும். தட்டு போட்டு மூடிடுங்க. கொஞ்சம் நேரம் கழித்து தட்டை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா குழம்பு சுண்டிடுச்சு பாருங்கள். இப்போ ஒரு மாங்காவை கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் மீன் குழம்பு பொறுத்தவரை மாங்காய் போட்டாலும் நல்லாயிருக்கும். சங்கரா மீன் தான் எடுத்திருக்கேன், சின்ன சங்கரா தான். அதையும் மாங்காய் போட்டோன்னே மீனையும் போட்டுருங்க. நல்லா போட்டுட்டு ஒரு கலக்கிடுங்க. நல்லா கரண்டியை வச்சு கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. உடையாமல் ஒரு வாட்டி மட்டும் பண்ணுங்கள். நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுருங்க. இப்போது கேஸை சிம்மில் வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்துடும் அதுக்குள்ளே. இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுடுங்க. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.